கர்நாடகாவில் தாங்க போயிட்டு இருக்கோம். ஆப்போசிட்ல தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த கரை, அது வந்து தமிழ்நாடு. எங்கேயுமே போக முடியாது, வர முடியாது. இதுக்கு மேலே தான் அட்வென்ச்சரான ஒரு பயணமாக இருக்க போகுது. உங்களை காட்டுறேன் பாருங்க, அப்படியே தண்ணிக்குள்ள இறங்கி அப்படியே போகும் பாருங்க. பஸ் வந்துருச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் மேட்டூர் செந்தில். நாம் இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் தாங்க போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது கர்நாடகா. இன்னும் ஜஸ்ட் ஒரு 5 செகண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாடு வந்துடும். ஆனால் என்ன அப்படின்னா, கர்நாடகா மாநிலம் எல்லை வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து தார் வசதி இருக்குது. மீதி வந்து தமிழ்நாடெல்லாம் போயிட்டோம் அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு வந்து ஆஃப் ரோடு தான். அதாவது பைக் ரைடர்ஸ் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு அட்வென்ச்சரான ஒரு ஏரியாவாக இது இருக்கும் கம்பல்சரி. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். இது வந்து கர்நாடகா எல்லையில் தான் இன்னுமே நம்ம போயிட்டுருக்கோம். கீழே ஒரு பள்ளம் இருக்குங்க. அந்த பள்ளம் தாண்டி அந்த பக்கம் போயிட்டோம் அப்படின்னா தமிழ்நாடுங்க. பள்ளத்துக்கு இந்தாண்ட கர்நாடகா, பள்ளத்துக்கு அந்தாண்ட தமிழ்நாடு. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறதே மலைப்பகுதி. கீழே செங்குத்தா இறங்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் ஸ்கிரிட் ஆனாலும் கீழே தாங்க விழணும். அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ரோடு இது. கீழே ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து பாலாறுன்னு சொல்லிட்டு இது நேராக போய் காவிரியில தான் கலக்குது. இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து இந்த தண்ணி வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ சுத்தமான தண்ணி. இப்போ நம்ம வந்து ஆப்போசிட்ல தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த கரை, அது வந்து தமிழ்நாடு. ஏகப்பட்ட மணலுங்க. அப்படியே வண்டி வீலே அப்படியே புதையுது. பார்த்து ஓட்டணும், இல்லைனாக்கா கீழே விழுந்துருவோம். இப்போ இங்கிருந்து போனோம்னா ஒரு 100 மீட்டர்ல பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கிராமம் இருக்குங்க. அதுக்கு பேர் வந்து குட்டையூர்னு சொல்லிட்டு. இந்த கிராம மக்கள் வந்து ரொம்ப ஒரு 50 வீடு தாங்க இருக்கும். அங்கே ஒரு ஸ்கூலும் இருக்கும். அந்த ஸ்கூல் வந்து தமிழ்நாடு, அதாவது அந்தியூர் வட்டத்துக்கு சேர்ந்ததுங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த தண்ணி இருக்குது இல்லைங்களா, ஆறு இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து தண்ணி வந்து ஃபுல்லாகி மழை காலத்தில் அதிகமான வெள்ளம் வரும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த கிராமம் வந்து டோட்டலாகவே கட் ஆகிடும். வேற எங்கேயுமே போக முடியாது, வர முடியாது. இவங்க அந்த தண்ணி என்னைக்கு வடியுதோ அன்னைக்கு தான் வந்து இவங்களுக்கு வந்து வெளியில போக முடியும். ஏன்னா பாலம் கிடையாதுங்க. அதனால இவங்க வந்து அப்படியே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ வாங்க அந்த கிராமத்துக்கு நம்ம போய் பார்க்கலாம். இப்போ பாருங்க எவ்வளோ பச்சை பசேல்னு அப்படியே இயற்கையை அள்ளி தெளிச்சிருக்குது பாருங்க. இந்த ஏரியாவை பார்க்கவே கண் கோடி வேணுங்க. அப்பா சாமி, வேற லெவலுங்க. உங்களுக்கு அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. குட்டியூர் கிராமம் மலைகளுக்கு நடுவில் அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க மக்கள். ஆனால் என்ன ஒரு துயரம் அப்படின்னா, இந்த மக்களுக்கு வந்து போக்குவரத்து வசதிக்கு எந்த ஒரு வசதியும் அடிப்படை வசதியெல்லாம் கிடையாதுங்க. ஒரே ஒரு மஹிந்திரா பிக்கப் வேனை மட்டும்தாங்க நம்பிட்டு இருக்காங்க இந்த மக்கள். டிரைவர் ஓட்டுறாரு பாருங்க அந்த வண்டியை. எப்பா சாமி, வேற லெவலுங்க. அதையெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பஸ்ஸு, அந்த டெம்போ எல்லாம் எப்படி போகுது இந்த ரோட்டில், ஆஃப் ரோட்டில் அப்படிங்கிறதான் நம்ம வந்து இந்த வீடியோ முழுசுமே அதை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரிலாம் மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் நமக்கு வந்து பஸ் வரல அப்படின்னா நாம் வந்து எவ்வளோ கோவப்பட்டு பஸ்காரனை திட்டுறோம். ஆனால் இந்த ஊர் மக்கள் வந்து குறிப்பிட்ட அந்த டைமுக்கு மட்டும்தான் அந்த வேன், இல்லைனாக்கா போக்குவரத்துக்கு வசதியே கிடையாது. இங்கேயே தான் அவங்க இருக்கணும். அது மட்டும் இல்லை, தண்ணி அதிகமாக இருந்துருச்சுன்னா 10 நாளும் அவங்க வெளியில் போக முடியாது. தண்ணி வடிஞ்ச பின்னாடி தான் இவங்க வந்து வெளியில் போக முடியும். ஆனால் இங்கே மழை பெஞ்சு தண்ணி நிறையா வந்துச்சுன்னா உள்ளே யாரும் வர முடியாது, போக முடியாது. ஒருத்தருக்கும் வர முடியாது, போக முடியாது. நீங்களே இப்போ தனிமையாக இருந்த மாதிரி தான் இருக்கும். ஏதோ போட்டு கிட்டு வச்சு போக வேண்டியதான், படகு கிடக்கு. அந்தளவுக்கு தண்ணி போவோம், இழுத்துட்டு போவோம். அப்புறம் நீங்கள் எங்கேயுமே போக முடியாது, வர முடியாது. இங்கேயே தான் இருந்தாகணும். அதாவது எந்த சைடும் போக முடியாது. சரி, வரேன். இப்போ நீங்கள் எதிர்த்தாப்புல கேட் போட்டு காம்பவுண்ட் சுவர் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் மலைவாழ் மக்களுடைய அரசு உண்டு உறைவிட பள்ளி. இங்கே ஒரு மிகப்பெரிய பள்ளி இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ஊருங்க, குட்டியூர் ஊர். இந்த மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து எந்த நேரம் அப்படின்னாலும் போயிட்டு வரதுக்காக ஒரு பாலம் கட்டி கொடுத்தா ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படின்னு இவங்களுடைய வேண்டுகோளாக இருக்குது. அதே சமயத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காட்டு விலங்குகள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு பகுதி. அதாவது நடு காடுன்னு கூட சொல்லலாம். யானைகள், மான்கள், கரடிகள், சிறுத்தைகள் எல்லாமே இங்கே வந்து
வாழக்கூடிய ஒரு பகுதி தான் இது. இப்போ நாம் ஃபுல் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் போக போகிறோம். இப்போ இனிமே வந்து அட்வென்ச்சரான ஒரு பயணமாக இருக்க போகுது. திக் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம போக போகிறோம். இந்த ஊரோட எல்லை முடிவு வரைக்கும் இந்த தார் வசதி போட்டிருக்காங்க. ஆனால் ஃபாரஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆன உடனே ஆஃப் ரோடு தான், உங்களுக்கு மண் ரோடு தான். அதில் வந்து ரொம்ப மோசமான ரோடுகள் தான். இந்த வீடியோவை முழுசும் ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஒரு அடர்ந்த வனப்பகுதியில் நீங்களே போகிற மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும். ஆஃப் ரோடுங்க, ஃபாரஸ்ட் தான், திக் ஃபாரஸ்ட் தான். அது இல்லாத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாம் வந்து இப்போ வந்து டெம்போ போயிட்டுருக்கு, அதை நாம் போய் ரீச் பண்ணணும். ஏன்னா அவங்க எப்படி போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். சரி, என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. அந்த டெம்போவை இப்போ நம்ம போய் பிடிக்கலாம் வாங்க. டெம்போ போயிட்டுருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே நாம் ரீச் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பிடிச்சிடலாம். டெம்போ பாருங்கள், இதுதான் வந்து மக்களை ஏற்றி செல்லும் அழகான ஒரு டெம்போ. இந்த ஒரு சர்வீஸ் மட்டும்தான் இந்த மக்களுக்கு, இந்த கிராம மக்களுக்கு இருக்குங்க. இந்த வண்டி இல்லை அப்படின்னா இவங்களுக்கு போக்குவரத்துக்கு ரொம்ப சிரமங்க. ஏறக்குறைய 10-15 கிலோமீட்டர் வந்து இவங்க நடந்தே தான் போகணும் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. போக்குவரத்துக்கான வசதிகள் இல்லாமல் தான் இந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த டெம்போ எங்கிருந்து வருது அப்படின்னா கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஊக்கியம் அப்படிங்கிற ஊர்ல இருந்து தமிழ்நாடு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாக்கம்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊர் வரைக்கும் கனெக்ஷன் பண்ணுறாங்க. இந்த மாக்கம்பாளையம் வந்தால் மட்டும்தான் இவங்களுக்கு வந்து பஸ் போக்குவரத்து இருக்குங்க. அந்த பஸ் எங்கிருந்து வருது அப்படின்னா சத்தியமங்கலத்திலிருந்து மாக்கம்பாளையத்துக்கு வருதுங்க. இந்த கொட்டியூர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆத்துக்கு குறுக்கால ஒரு பாலம் கட்டி தார் ரோடு வசதி பண்ணி கொடுத்து அந்த மாக்கம்பாளையம் பஸ் வருது பார்த்தீங்களா, அது வந்து எங்க ஊரான கொட்டியூர் வரைக்கும் நீட்டிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மக்களுடைய நீண்ட கால ஒரு கோரிக்கையா இருக்குது. கொட்டியூர் ஊர் வரைக்கும் தார் ரோடு இருந்துச்சு. இப்போ பாருங்க, ஃபாரஸ்ட்டுக்குள்ள என்ட்ரி ஆகிறோம். அதனால வந்து தார் ரோடெல்லாம் கிடையாது, வெறும் மண் ரோடு தான். இதுக்கு மேலே வந்து ஆஃப் ரோடுங்க. ஆஃப் ரோடுன்னு கூட சொல்ல முடியாது, குவார்டர் ரோடு தான். ஏன்னா அந்த அளவுக்கு தடம் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். இதுக்கு மேலே தான் அட்வென்ச்சரான ஒரு பயணமாக இருக்க போகுது. இந்த ஒரு டெம்போ இல்லைன்னா இந்த மக்களுக்கு ரொம்ப கஷ்டங்க. இந்த யானைக்காட்டுக்குள்ளே எப்படி போக்குவரத்து இல்லாத, ஒன்றும் இல்லாத ஜனங்க எங்கே போவாங்க வருவாங்க, ரொம்ப கஷ்டம். இந்த வீடியோவை நீங்களே பாருங்கள், ரொம்ப புரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் வந்து இந்த டெம்போ மட்டும்தான் வந்து ஆஃப் ரோட்டில் போகுதுன்னு நினச்சிக்காதீங்க. மாக்கம்பாளையம் வரைக்கும் பஸ் வருது பார்த்தீங்களா, அந்த பஸ்ஸே பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் வந்து ஆஃப் ரோட்டில் தான் போயிட்டு வந்துகிட்டு இருக்கு. அதையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. ஏன்னா இங்கே வந்து தார் ரோடு வசதியெல்லாம் எந்த ஒரு ஊருக்குமே கிடையாதுங்க, ஆஃப் ரோடு தான். டூ வீலர்லாம் போகும்போது கொஞ்சம் கவனமாக போகணுங்க. கொஞ்சம் ஏமாந்தாலும் வலிக்கி விட்டு கீழே ஸ்கிரிட் ஆகி கீழே விழ வேண்டியதான். ஏன்னா அந்தளவுக்கு வந்து தடம் வந்து மோசமாக தான் இருக்குது. இந்த டெம்போ குட்டியூர் மக்களை ஏற்றிக்கிட்டு இப்போ பஸ்ஸு கனெக்ஷனுக்காக போயிட்டு இருக்குங்க. இப்போ அங்கே மாக்கம்பாளையம் இருக்கு இல்லைங்களா, மாக்கம்பாளையம்ங்கிற ஒரு கிராமம், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே தான் இருக்குது. அந்த கிராமத்தையும் நம்ம பார்க்க போகிறோம்னா, இப்போது பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்துக்கு வரக்கூடிய அந்த அரசு பேருந்து சத்தியிலிருந்து வருதுங்க. அந்த அரசு பேருந்து கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக இந்த வண்டி வந்து போயிட்டுருக்கு, இந்த டெம்போ வந்து போயிட்டுருக்கு. இப்போ போகிற வழியெல்லாம் பாருங்கள், ஃபுல் ஃபாரஸ்ட்டு தான்.
இந்த ஏரியா பாருங்களேன், அப்படியே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருந்து அப்படியே தண்ணி அப்படியே கண்ணாடி மாரி வருது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஃபுல்லாக அப்படியே கண்ணாடி மாரி வருது. அப்படியே குடிக்கலாம் தண்ணி, அந்த அளவுக்கு ரொம்ப தண்ணி அப்படியே பியூராக வருது. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த தண்ணி பாருங்க அப்படியே எவ்வளோ பியூராக இருக்குன்ட்டு. உள்ள அந்த மீன்கள் ஓடுறதெல்லாம் அப்படியே நம்ம கண்ணுக்கு தெரியுது பாருங்க. அந்த மணலெல்லாம் பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க. எல்லாமே தண்ணி குளிக்கலாம், நல்லா வெயிலுக்கு இதமாக நல்லா இருக்குங்க. தண்ணியும் நல்லா ஐஸ் மாரி இருக்குங்க. அந்த டெம்போ பாருங்க இந்த வழியாக தான் வரும். அந்த உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, அப்படியே தண்ணிக்குள்ளே இறங்கி அப்படியே போகும் பாருங்க. உண்மையிலேயே ஹார்ட் ஒர்க்குங்க. இந்த ஒரு சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்காக பண்ணுறது வந்து ஒரு சேவை மாரி தான் வந்து பண்ணுற மாரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா இந்தமாரி இன்டீரியர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளெல்லாம் வந்து இந்தமாரி ஒரு வேன் சர்வீஸ் வந்து மக்களுக்காக ஒரு போக்குவரத்து வசதி பண்ணியிருக்காங்க, அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னா உண்மையிலேயே ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னா யாருமே வரமாட்டாங்க. ஏன்னா யானைக்காடுங்க, ஃபுல்லாக யானைக்காடு. இந்த ஒரு ஊர், அந்த ஒரு கிராமம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குட்டையூர்னு காமிச்சு இல்லைங்களா, அந்த குட்டையூருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கு இந்த ஒன்று தான் போக்குவரத்து வசதி, வேறு எதுவுமே கிடையாது. ஏறக்குறைய 10 கிலோமீட்டர் அவங்க நடந்து தான் வந்து பஸ் ஏறணும். இந்த வேன் இல்லைன்னா அவர் வந்துருச்சு பாருங்க. இந்த பள்ளம் எங்கே இருக்குது அப்படின்னா மாக்கம்பாளையம் கிராமத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ நம்ம மாக்கம்பாளையம் கிராமம் ஒரு 100 அடி தூரத்தில் தான் இருக்குது. தமிழ்நாடு அரசு பேருந்து இந்த ஊருக்கு தான் இப்போ வரப்போகுது. இப்போ நம்ம அங்கே போகலாம். இந்த வேன் வந்து அந்த பஸ்ஸுக்கு தான் லிங்க்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் பார்த்தீங்கன்னா அந்த மாக்கம்பாளையம் அப்படிங்கிற ஊருக்கு வந்தாச்சு. இதுதான் அந்த மாக்கம்பாளையம் ஊர். இது வந்து நடு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு யானைக்காட்டுக்குள்ளே தான் அமைஞ்சிருக்கு இந்த கிராமமும். இப்போ இது வரைக்கும் பஸ்ஸு வந்து வருதுங்க. இங்கே பாருங்கள் ஸ்கூலுங்கள்லாம் இருக்குது பாருங்கள். இதுதான் மாக்கம்பாளையம் ஸ்கூலு. இது வந்து குத்தியாலத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட ஒரு பகுதி இது. இங்கே வந்து டீ கடை, ஹோட்டல் கடை எல்லாமே இருக்குங்க. இப்போவும் சொல்கிறேங்க, இந்த ஒரு டெம்போ மட்டும் இல்லைன்னா இந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப சிரமங்க போக்குவரத்துக்கு. டீ இருக்காண்ணா? ஒன்றா ஒன்று. சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு டீ. பஸ் வருது பாருங்க. பஸ் வந்துருச்சு. கொடு. இப்போ பஸ்ல இருந்து இறங்கி குட்டியூருக்கு போற மக்கள் எல்லாம் பாருங்க வேன்ல ஏறிட்டு இருக்காங்க. இந்த பஸ்ஸுமே சாதாரணமாக வரலைங்க. இது போகிற ரோட்டையெல்லாம் காட்டுறோம் பாருங்க, நீங்கள் மிரண்டு போயிடுவீங்க. இந்த பஸ் எல்லாம் வந்து சர்க்கஸில் போயிட்டு வர மாதிரி தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அதையும் காட்டுறோம் பாருங்க. இங்கே ஒரு கோவிலும் இருக்குங்க. பார்க்கறதுக்கே பசுமையாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ஏரியா. இந்த ஏரியாவெல்லாம் பார்க்க அவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ வந்து ஃபாரஸ்ட் வந்து தொடங்கிடும். நம்ம அது வழியாக போகணும். இந்த வழியாக போகிறோம் அப்படின்னா குன்றி அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு போகலாங்க. ஒரு மலை கிராமம் தான் அது, குன்றி அப்படிங்கிற ஒரு ஏரியா. இந்த வழியாக போகலாம். அப்படியே இந்த வழியாக போனோம் அப்படின்னா சத்தியமங்கலம். குன்றி மேலே போயும் போகலாம் சத்தியமங்கலம். ஆனாலும் இது போனோம்னா
இது நேரடியாக வந்து சத்தியமங்கலம் போகிற வழி. அது வந்து குன்றி போகிற வழி வந்து கொஞ்சம் சுற்றிக்கிட்டு போகும். இந்த மலை கிராமத்தில் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் தான் அதிகமான விவசாயமாக இருக்குங்க. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்தில் இருந்து 2000 அடி உயரத்தில் போயிட்டு இருக்கிறோம். இந்த பேருந்து வசதி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 டைம் வந்துட்டு போகுதாமா இந்த ஊருக்கு. அதாவது சத்தியமங்கலத்திலிருந்து நேரடியாக மாக்கம்பாளையம் வரைக்கும் இந்த பேருந்து வந்துட்டு போயிட்டுருக்கு. ஒரு நாளைக்கு காலையில் ஒரு முறை, மதியம் ஒரு முறை, சாயங்காலம் ஒரு முறை, 3 முறை போயிட்டுருக்கு. நீங்கள் இந்த ஊருக்கு விசிட் பண்ணணும், பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பேருந்து மூலமாக கூட வரலாம். ஏன்னா இங்கே ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் எப்படி வனவிலங்குகள் கிராஸ் ஆகும்னு நம்ம சொல்லவே முடியாது. ஸோ நீங்கள் வரும்போது பஸ்ஸில் போகிறது சிறப்பு. பஸ்ஸில் வந்தாலும் உங்களுக்கு போயிட்டு வர நல்லா த்ரில்லிங்காகவும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் கார் வேன் வச்சுருந்தாலும் நீங்கள் வந்துட்டு போகலாம். இப்போ ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதனால் மண் ரோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வரைக்கும் தான் உங்களுக்கு தார் வசதி இருக்குது. இனிமே 20 கிலோமீட்டர் நம்ம இந்த மாதிரி மண் ரோட்லேயே தான் போகணும். அதாவது ஆஃப் ரோடு தான் இதுவுமே. இப்போ வந்திருக்கிற அரசு பேருந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் போயிட்டுருக்கு. டெய்லியுமே ஏறக்குறைய ஒரு 20-25 வருஷமாக இந்த ரோட்டில் தான் போயிட்டுருக்கு. ஊருக்குள்ளே மட்டும்தான் தார் சாலை வசதி பண்ணியிருக்காங்க. ஃபாரஸ்ட்டுக்குள்ளெல்லாம் எந்த ஒரு தார் சாலை வசதியுமே கிடையாது. அதனால் நாம் இப்போ இந்த ஆஃப் ரோட்டில் தான் போகணும். பார்த்து கவனமாக போகணும். இந்த பஸ்ஸு பாருங்க மக்களே, எப்படி ஆடி அசைஞ்சு வந்துட்டு இருக்குதுன்னு. இந்த பஸ்ஸு தான் மாக்கம்பாளையம் டு சக்தி போயிட்டு இருக்கு. இப்போ ஒரே ஒரு பஸ் சர்வீஸ் தான் இவங்களுக்கு. ஏறக்குறைய இந்த லைன்ல இருக்கக்கூடிய ஒரு 7-8 கிராமம் இந்த ஒரு பஸ்ஸை நம்பி தான் போக்குவரத்தையே நம்பிக்கிட்டு இருக்கு. இந்த காடு எல்லாமே பார்த்தீங்கன்னா யானைங்க கூட்டம் கூட்டமாக குடும்பம் நடத்துகிற ஏரியா இந்த ஏரியா தான். இங்கெல்லாம் யானைகள் அதிகம். அதே மாதிரி சிறுத்தைகளும் ரொம்ப அதிகம். இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப படு மோசமான ஒரு சாலையாக இருக்குதுங்க. இந்த மாக்கம்பாளையம் ஃபாரஸ்ட்டில் இந்த லைனில் நீங்கள் போகிறது பெருசு இல்லை வண்டியில் போகிறது. ஆனால் ஒவ்வொரு வளைவுகள்லையும் நீங்கள் ரொம்ப கவனமாக போகணும். ஏன்னா எங்கே யானை நிற்கும்னு நம்ம கணிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ஏரியா தான் இது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு வளைவுலையும் ரொம்ப கவனமாக போகிறது ரொம்ப நல்லது. இப்போ ஒரு வண்டி போகுது பாருங்க. இந்த இடத்துல எல்லாம் பைக்கு பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னா டோட்டலாக வேஸ்ட்டு, அவ்வளோதான், சோழி முடிஞ்சு. நம்ம இங்கேயே பைக்கை ஓரம் கட்டிட்டு ஏதாவது வண்டி வந்ததுன்னா ஏறி போக வேண்டியதான். ஏன்னா இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டருக்கு எந்த ஒரு வசதியுமே நம்மளுக்கு கிடையாது. ஸோ அதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. இதுதான் குறும்பூர் பள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக பாலம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போதான் கட்டிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாலமெல்லாம் கிடையாதுங்க. இந்த ஆற்றுல மழைக்காலங்களில் வெள்ளம் அதிகமாக வரும்போது பஸ் போக்குவரத்தெல்லாம் எதுவுமே கிடையாது, அப்படியே ஸ்டாப் ஆயிரும். ஸோ இதுக்கு இந்தாண்ட இருக்கிற எல்லா கிராம மக்களுக்குமே எந்த ஒரு போக்குவரத்து வசதியும் கிடையாது. எந்த வண்டியுமே போக முடியாது, வர முடியாது. அதனால தண்ணி வத்துனாதான் இவங்க போக முடியும். ஸோ இப்போ பாலம் கட்டுறது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நாம இப்போ கடம்பூர் மலைப்பகுதிக்கு பக்கத்துல வந்ததுனால தார் சாலை வசதி ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இனிமே நம்மளுக்கு தார் சாலை வசதி கீழே வரைக்குமே இருக்கும், மலைக்கும் கீழே வரைக்குமே நம்மளுக்கு இருக்கும். இதுதான் குன்றி போகிற வழி ஃப்ரெண்ட்ஸ். பாரு, குன்றி போட்டிருக்கு பாருங்க. குன்றி 10 கிலோமீட்டர், மாக்கம்பாளையம் 15 கிலோமீட்டர். இப்போ நாம் மாக்கம்பாளையத்திலிருந்து 15 கிலோமீட்டர் இப்போ நம்ம வந்திருக்கோம். அதாவது எப்படின்னா இந்த வழியாக வந்திருக்கோம் 15 கிலோமீட்டர். இங்கே பாருங்கள், உங்களுக்கு அப்படியே காட்டுறோம் பாருங்கள். இது சத்தியமங்கலம், அதாவது கடம்பூர் சத்தியமங்கலம் அந்த லைன் போகிற வழி இது. இது அப்படியே நேராக போனீங்க அப்படின்னா மாக்கம்பாளையம், சரிங்களா?
இதில் அப்படியே கட் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு குன்றி அப்படிங்கிற ஒரு மலை கிராமம் வரும். அந்த குன்றி எத்தனை பேர் போயிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் போனதில்லை. இதில் நேராக போனால் குன்றி. ஸோ இது வந்து நம்ம வந்து இது ஒரு ஜங்ஷன். இது ஒரு நடு காட்டுலிங்க, நடு அலங்காடு. இங்கே வந்து யானைக்காடு. முக்கியமாக சொல்லணும்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யானைக்காடு. இங்கே பாருங்கள், இங்கேயே போட்டிருப்பாங்க, போர்டு போட்டிருப்பாங்க பாருங்கள். யானைகள் நடமாட்டம் உள்ள பகுதி கவனமாக செல்லவும். சரிங்களா? ஃபுல்லாக யானைக்காடு இது. இப்போ நாம் வந்து சத்தியமங்கலம் நோக்கி போயிட்டுருக்கோம். இதுதாங்க செங்காந்தல் மலர். இது வந்து தமிழீழ விடுதலை புலிகளினுடைய தேசிய மலராக ஒரு காலத்தில் வந்து இருந்தது. இதுதான் செங்காந்தல் மலர். இது வந்து நம்ம ஃபாரஸ்ட்டில் இருக்குது பாருங்கள். இதாங்க பாருங்கள். மேலே வந்து பார்த்திங்கன்னா சிகப்பாவும் கீழே வந்து மஞ்சள் கலர்லேயும் பூ பூத்துருக்கு. இப்போ நாம் வந்து சின்ன சாலட்டி அப்படிங்கிற ஒரு அழகான மலை கிராமத்துக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம கடம்பூர் அப்படிங்கிற ஊருக்கு வந்தாச்சு. இது வந்து ஓரளவுக்கு டவுன் மாதிரி இருக்கும். சின்னதா ஒரு குட்டியா கடைகள் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கும். இங்க சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மலை கிராம மக்கள் எல்லாருமே இங்க வந்து தான் அவங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு போவாங்க. இதுதாங்க கடம்பூர் பேருந்து நிலையம். இந்த பேருந்து நிலையத்துக்குள்ள இப்ப நம்ம உள்ள போய் வெளியில வரலாம். இதுதான் பேருந்து நிலையம். இனிமேல் நம்ம மலையை விட்டு கீழே இறங்கணுங்க. ஏறக்கூடிய 25 கிலோமீட்டர் வந்து நம்ம கீழே இறங்குற மாதிரி இருக்கும் மலையை விட்டு. ஸோ இனிமே தான் அட்வென்ச்சராகவே இருக்க போகுது. மலையை விட்டு எப்படி இறங்குறோம் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். அது இல்லாத ஏதாவது ஒரு பஸ் வரும்னு நினைக்கிறேன். அதை நம்ம ஃபாலோ பண்ணி அப்படியே நம்ம இறங்கலாம். செம்ம த்ரில்லிங்காக இருக்கும். நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க.
சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். மீண்டும் இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து கூறி விடைபெறுவது உங்கள் மேட்டூர் செந்தில். வணக்கம் நண்பர்களே.